செயல்கள் அனைத்தும் எண்ணங்களைப் பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது. ஒருவரின் ஹிஜ்ரத் துரத்தல் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அதையே அவர் அடைவார். ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டால் அவளை மணப்பார். எனவே ஒருவரின் ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என உமர் இப்னு கத்தாப் ரலி மேடையிலிருந்து அறிவித்தார்கள். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலி இறைத்தூதர் அவர்களிடம் இறைத்தூதர் அவர்களே, தங்களுக்கு இறைச்செய்தி எவ்வாறு வருகிறது என கேட்டதற்கு, சில வேளைகளில் அது மணி ஓசையைப் போன்று என்னிடம் வரும். அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும். அவர் வானவர் கூறியதை நான் நினைவுபடுத்திய நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்துவிடுவார். மேலும் சில வேளைகளில் வான வருவோர் ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார். அப்போது அவர் கூறுவதை நினைவிலிருத்திக் கொள்வேன் என்று இறைத்தூதர் கூறினார்கள் என ஆயிஷா ரலி குறிப்பிட்டார். மேலும் கடும் குளிரான நாள்களில் நபி அவர்களுக்கு வஹி இறைச்செய்தி இறங்குவதை கண்டேன். அவர் வானவர் நபி அவர்களை விட்டு விலகிச் செல்லும்போது குளிரிலும் அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும் என ஆயிஷா ரலி கூறினார். ஆயிஷா ரலி கூறினார், நபி அவர்களுக்கு துவக்கத்தில் இறைச்செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலேயே வந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலைப் போன்று தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையிலிருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று. ஹிரா குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள். தங்களின் குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நாள்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள். அது முடிந்ததும் மீண்டும் தங்களின் துணைவியார் கதீஜா ரலி அவர்களிடம் திரும்புவார்கள். அதேபோன்று பல நாள்களுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது. ஒருநாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து ஓதும் என்றார். அதற்கவர்கள், நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்றார்கள். இறைத்தூதர் அவர்கள் இந்நிலையை பின் வருமாறு விளக்கினார்கள். அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுக கட்டியணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்றேன். இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுகக் கட்டி அணைத்து என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்றேன். அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்துவிட்டுவிட்டு, படைத்தவனாகிய உம்முடைய இரட்சகனின் திருப்பெயரால் ஓதும். அவனே மனிதனை கில் கருவளர்ச்சியின் ஆரம்ப நிலை இருந்து படைத்தான். ஓதும். உம்முடைய இரட்சகன் கண்ணியம் மிக்கவன் என்றார். மேலும் ஆயிஷா ரலி கூறினார். பிறகு இதயம் படபடத்தவர்களாக அந்த வசனங்களுடன் தம் துணைவியார் குவைலிதின் மகள் கதீஜா ரலி விடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார்கள். அப்போது கதீஜா ரலி அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், அல்லாவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனெனில் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி இருக்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள். பின்னர் நபி அவர்களை தம் தந்தையின் உடன் பிறந்தவரான நவ்ஃல் என்பவரின் மகன் வராக விடம் அழைத்துச் சென்றார்கள். நவ்ஃல் அசது என்பவரின் மகனும் அசது அப்துல் உஸ்ஸாவின் மகனுமாவார். வராக அறியாமை காலத்திலேயே கிறித்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். மேலும் அவர் ஹீப்ரு மொழியில் எழுதத் தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை ஹீப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுகிறவராகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார். அவரிடம் கதீஜா ரலி, என் தந்தையின் சகோதரன் மகனே, சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்போது வரகா நபி அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீர் எதை கண்டீர் எனக் கேட்டார். நபி அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் கூறினார்கள். அதைக் கேட்டதும் வரகா நபி அவர்களிடம், இவர் தாம் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்றும் அங்கலாய்த்தார். அப்போது நபி அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கவர்கள், ஆம், நீர் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தைக் கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்துக் கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. நீர் வெளியேற்றப்படும் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமான உதவுவேன் என்று கூறினார். அதன் பின்னர் வரகா நீண்ட நாள் வாழாமல் இறந்துவிட்டார். இந்த முதற் செய்தியுடன் வஹி இறைச்செய்தி சிறிது காலம் நின்று போயிற்று. நான் நடந்து சென்று கொண்டிருந்தபோது வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டு என் பார்வையை உயர்த்திப் பார்த்தேன்.
அப்போது ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்துக்கும் பூமிக்குமிடையே ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருக்க கண்டு அச்சமுற்றேன். வீட்டிற்குத் திரும்பி வந்து கதீஜாவிடம் என்னை போர்த்துங்கள் என்றேன். அப்போது போர்வை போர்த்தியவரே எழும். மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும். திருக்குரான் 74:1 என்பது தொடங்கி அசுத்தங்களை விட்டு ஒதுங்கி விடும் என்பது வரை 5 வசனங்களை இறைவன் அருளினான். என் இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என வஹி இறைச்செய்தி நின்று போயிருந்த இடைக்காலத்தைப் பற்றி கூறும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலி அறிவித்தார். அதன் பின்னர் வஹி இறைச்செய்தி அடிக்கடி தொடர்ந்து வரலாயிற்று என்றும் அவர் கூறினார். அவரசப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீர்கள். திருக்குரான் 75-16 என்ற திருக்குரான் வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலி விளக்கும்போது நபி அவர்களுக்கு இறைச்செய்தி அருளப்படும்போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இது அவர்களின் உதடுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் புலனாயிற்று. வஹி இறைச்செய்தி மனனம் செய்ய அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள். ஏனெனில் அதனை உங்கள் நெஞ்சில் ஒன்று சேர்ப்பதும் உங்கள் நாவின் மூலம் ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பாகும். எனவே நாம் அதனை செவி தாழ்த்திக் கேட்பீராக. பின்னர் நீர் அதனை ஓதும்படி செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும். திருக்குரான் 75-16-19 என்ற வசனங்களை அப்போது அல்லாஹ் அருளினான் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் தங்களின் 2 உதடுகளை அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று சொல்லித் தங்கள் 2 உதடுகளையும் இப்னு அப்பாஸ் ரலி அசைத்து காட்டினார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலி அவர்களிடமிருந்து சீது இப்னு ஜுபைர் அறிவித்தபோது இப்னு அப்பாஸ் ரலி தங்களின் 2 உதடுகளையும் அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று கூறி அசைத்து காட்டினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் தொடர்ந்து அதன் பின்னர் நபி அவர்களிடம் ஜிப்ரீல் அலை வரும்போது அவர்கள் ஓதுவதை செவி தாழ்த்தி கேட்பதை வழக்கமாக்கினார்கள். ஜிப்ரீல் சென்றதும் அவர்கள் ஓதியது போன்றே நபி அவர்களும் ஓதினார்கள் என சீது இப்னு ஜுபைர் கூறினார். நபி அவர்கள் மனிதர்களில் மிக பெரும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். சாதாரண நாள்களை விட ஜிப்ரில் அலை அவர்கள் நபி அவர்களை ரமழான் மாதத்தில் சந்திக்கும்போது நபி மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். ஜிப்ரில் அலை அவர்கள் ரமழான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களை சந்தித்து அது வரை அருளப்பட்டிருந்த குரானை நினைவுபடுத்துவார்கள். இருவருமாக திருக்குரானை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபி அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார். குறைஷிகளின் தலைவர் அபூ சுஃப்யானிடமும் குறைஷிகளில் இறைமறுப்பாளர்களிடமும் நபி அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் ஓர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அச்சமயத்தில் குறைஷிகளில் சிலர் ஒட்டகங்களில் வியாபாரிகளாக சிரியான நாட்டிற்கு போயிருந்தார்கள். அந்த குறைஷி வணிக கூட்டத்தில் ஒருவராகச் சென்றிருந்த அபூ சுஃப்யானை ரோமபுரி மன்னர் ஹெர்குலிஸ் பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தில் முகாமிட்டிருந்த தம்மிடம் அழைத்து வரும்படி தூதரை அனுப்பினார். அந்த தூதர்கள் அபூ சுஃப்யானிடம் வந்து சேர்ந்தார்கள். ரோமாபுரியின் அரச பிரதிநிதிகள் சூழ அமர்ந்திருக்கும் தம் அவைக்கு அவர்களை அழைத்திருந்தார். மன்னர் தம் மொழிபெயர்ப்பாளரையும் அழைத்து வரக்கூறினார். அபூ சுஃப்யான் இது குறித்து கூறும்போது எங்களிடம் மன்னர் தம்மை இறைவனின் திருத்தூதர் என்று கருதி கொண்டிருக்கும் அம்மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார் எனக் கேட்டார். நானே அவருக்கு மிக நெருங்கிய உறவினன் எனக் கூறினேன். உடனே மன்னர் தம் அதிகாரியிடம் அவரை என் அருகே அழைத்து வாருங்கள். அவருடன் வந்திருப்பவர்களையும் என் பக்கத்தில் கொண்டு வந்து அவருக்கு பின்னால் நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார். பின்னர் தம் மொழி பெயர்ப்பாளரிடம் நான் அந்த மனிதரைப் பற்றி அபூ சுஃப்யானிகிய இவரிடம் கேட்பேன். இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அதை என்னிடம் கூறி விட வேண்டும் என்று அவருடன் வந்திருப்பவர்களிடம் மொழி பெயர்த்துச் சொல் என ஆணையிட்டார். நான் பொய் கூறினார்கள் என இவர்கள் சொல்லி விடுவார்களோ என்ற நாணம் மாத்திரம் அப்போது எனக்கு இல்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக நபி அவர்களைப் பற்றி பொய்யுரைத்திருப்பேன். பிறகு மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி உங்களில் அவரின் குலம் எத்தகையது. அதற்கு அவர் எங்களில் சிறந்த குலத்தைச் சார்ந்தவர் என்றேன். இவருக்கு முன்னர் உங்களில் யாரேனும் எப்போதாவது இந்த வாதத்தைச் செய்ததுண்டா என்று கேட்டார். இல்லை என்றேன். இவரின் முன்னோர்களில் எவரேனும் மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா என்றார். இல்லை என்றேன். அவரை பின்பற்றுவோர் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களா அல்லது சாமானியர்களா என்றார். மக்களில் சாமானியர்கள் தாம் என்றேன். அவரை பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்று வினவினார். அவர்கள் அதிகரித்துச் செல்கின்றனர் என்றேன். அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தியுற்று யாரேனும் மதம் மாறியிருக்கின்றனரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகித்ததுண்டா என்றார்.
நான் இல்லை என்றேன். அவர் வாக்கு மீறியது உண்டா என்றார். இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அவருடன் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம். அதில் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது என்றேன். அப்போதைக்கு நபி மீது குறை கற்பிக்க அந்த வார்த்தையை விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என்னுடைய பதிலில் நுழைத்திட எனக்கு வாய்ப்பில்லை. அவருடன் நீங்கள் போரிட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்றேன். அவருடன் நீங்கள் நடத்திய போரின் முடிவுகள் எவ்வாறிருந்தன என்றார். எங்களுக்கும் அவருக்குமிடையே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கின்றன. சில சமயம் அவர் எங்களை வென்றிருக்கிறார், சில சமயம் நாங்கள் அவரை வென்றிருக்கிறோம் என்றேன். அவர் உங்களுக்கு என்னதான் போதிக்கிறார் என்று கேட்டார். அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள், உங்கள் முன்னோர்கள் கூறி வந்தவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார். தொழுகை, உண்மை, கற்பு நெறி, உறவினர்களுடன் இணங்கி இருத்தல் போன்ற பண்புகளை எங்களுக்கு ஏவுகிறார் என்றேன். மன்னர் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் மொழிபெயர்க்கச் சொன்னதாவது, அவரின் குலத்தைப் பற்றி உம்மிடம் விசாரித்தேன். அதற்கு நீர் உங்களில் அவர் உயர் குலத்தைச் சேர்ந்தவர் தாம் என்று குறிப்பிட்டீர். எல்லா இறைத்தூதர்களும் அப்படித்தான். அவர்களின் சமூகத்திலுள்ள உயர் குலத்தில்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள். உங்களில் யாரேனும் இந்த வாதத்தை இதற்கு முன் செய்ததுண்டா என்று கேட்டேன். அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர். இவருக்கு முன்னர் யாரேனும் இவ்வாதத்தைச் செய்திருந்தால் முன்னர் செய்யப்பட்டு வந்த ஒரு வாதத்தை பின்பற்றி தான் இவரும் செய்கிறார் என்று கூறியிருப்பேன். இவரின் முன்னோர்களில் யாரேனும் மன்னராக இருந்திருக்கிறார்களா என்று உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்று சொன்னீர். இவரின் முன்னோர்களில் எவரேனும் மன்னராக இருந்திருந்தால் தம் முன்னோரின் ஆட்சியை அடைய விரும்பும் ஒருவர் இவர் என்று சொல்லியிருப்பேன். இவ்வாதத்தைச் செய்வதற்கு முன் அவர் போய் சொல்வதாக நீங்கள் அவரை சந்தேகித்ததுண்டா என்று உம்மிடம் கேட்டேன். அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர். மக்களிடம் பொய் சொல்லத் துணியாத ஒருவர் இறைவன் முது பொய்யுரைக்கத் துணியமாட்டார் என்றே உறுதியாக நம்புகிறேன். மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவரை பின்பற்றுகின்றனரா அல்லது சாமானியர்களா என்று கேட்டேன். சாமானிய மக்கள் தாம் அவரை பின்பற்றுகின்றனர் என்று குறிப்பிட்டீர். அப்படிப்பட்டவர்கள் தாம் இறைத்தூதர்களை துவக்கத்தில் பின்பற்றுவோராய் இருந்திருக்கிறார்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்றும் உம்மிடம் கேட்டேன். அவர்கள் அதிகரித்துச் செல்கின்றனர் என்று குறிப்பிட்டீர். இறை நம்பிக்கை நினைவு பெறும் வரை அப்படித்தான் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின்னர் யாரேனும் அம்மார்க்கத்தின் மீது அதிருப்தியடைந்து மதம் மாறி இருக்கின்றனரா என்று உம்மிடம் கேட்டேன். நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர். அப்படித்தான் இதயத்தில் நுழைந்த இறை நம்பிக்கையின் எழில் உறுதியானது. அவர் எப்போதேனும் வாக்கு மீறியதுண்டா என உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்றீர். இறைவனின் திருத்தூதர்கள் அப்படித்தான் வாக்கு மீற மாட்டார்கள். அவர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறார் என்று உம்மிடம் கேட்டேன். அல்லாஹ்வையே வணங்க வேண்டும் என்றும் அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாததென்றும் உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் சிலை வணக்கங்களிலிருந்து அவர் உங்களை தடுப்பதாகவும் தொழுகை, உண்மை, கற்புநெறி ஆகியவற்றை உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் நீர் கூறினீர். நீர் சொல்லியது அனைத்தும் உண்மையானால் ஒரு காலத்தில் என்னுடைய 2 பாதங்களுக்குமுள்ள இந்த இடத்தையும் அவர் ஆளுவார். இப்படிப்பட்ட ஓர் இறைத்தூதர் வெகு விரைவில் தோன்றுவார் என்று முன்பே அறிந்திருந்தேன். ஆனால் அவர் அரபிகளாகிய உங்களிலிருந்து தாம் தோன்றுவார் என்று நான் கருதியிருக்கவில்லை. அவரை சென்றடையும் வழியை நான் அறிந்திருந்தால் மிகுந்த சிரமப்பட்டாவது அவரை சந்தித்திருப்பேன். இப்போது நான் அவரருகே இருந்தால் அவரின் பாதங்களை கழுவி விடுவேன். புஸ்ராவில் ஆளுநர் மூலம் ஹெர்குலிஸ் மன்னரிடம் கொடுப்பதற்காக திஹ்யா வசம் நபி அவர்கள் கொடுத்தனுப்பிய கடிதத்தை தம்மிடம் கொடுக்குமாறு மன்னர் ஆணையிட்டார். ஆளுநர் அதனை மன்னரிடம் ஒப்படைத்தார். மன்னர் அதனை படித்துப் பார்த்தார். அந்த கடிதத்தில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதருமான முகம்மது என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிசுக்கு எழுதி கொள்வது, நேர் வழியை பின்பற்றுவோரின் மீது சாந்தி நிலவட்டுமாக. நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு அழைப்பு விடுக்கிறேன். நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக. நீர் ஈடேற்றம் பெற்றிடுவீர். அல்லாஹ் உமக்கு 2 மடங்கு சன்மானம் வழங்குவான். இவ்வழைப்பை நீர் புறக்கணித்தால் உம்முடைய குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும். வேதத்தை உடையவர்களே, நாம் அல்லாஹ்வைத் தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எதனையும் இணையாக்கக் கூடாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்மில் சிலரை நம்முடைய இரட்சகனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற எங்களுக்கு உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி வந்து விடுங்கள். இக்கொள்கையை நீங்கள் ஏற்க மறுத்து புறக்கணித்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக ஆகி விடுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது. மன்னர் தாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி நபி அவர்களின் கடிதத்தை படித்து முடித்ததும் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமும் மிகுந்து குரல்கள் உயர்ந்து கொண்டே போயின. நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம். அப்போது என்னுடன் வந்தவர்களிடம் ரோமர்களின் மன்னன் அவரைக் கண்டு அஞ்சும் அளவுக்கு முகம்மதின் காரியம் இப்போது மேலோங்கிவிட்டது என்று கூறினேன்.
அப்போதிருந்தே அவர்கள் தாம் வெற்றியடைவார்கள் என்ற நம்பிக்கையில் திளைத்தவனாகவே இருந்து வந்தேன். முடிவில் அல்லாஹ் எனக்குள்ளேயும் இஸ்லாத்தை நுழைத்துவிட்டான். எங்கள் மன்னர் அழைத்த காரணம் பற்றி சிரியாவிலுள்ள கிறித்தவர்களின் தலைமை குருவும் ரோமாபுரியின் மாமன்னர் ஹெர்கிசிலின் அருமை நண்பரும் அலக்சா ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னு நாத்தூர் என்பார் கூறினார். மன்னர் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்தபோது ஒரு நாள் கவலை தோய்ந்த முகத்தினராக காணப்பட்டார். அப்போது அவரின் அரசவை பிரதானிகளில் சிலர் மன்னரிடம் தங்களின் கவலை தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலையை தருகிறது என்று கூறினார்கள். ஹெர்கிலிஸ் மன்னர் விண்கோள்களை ஆய்ந்து சோதிடம் சொல்லுவதில் வல்லவராயிருந்தார். மன்னரின் கவலைக்கு காரணமென்னவென்று வினவியவர்களிடம் அவர், இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மன்னர் தோன்றிவிட்டதாக அறிந்தேன் என்று கூறிவிட்டு இக்கால மக்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் யார் என வினவினார். யூதர்களைத் தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை. அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களைக் கொன்று விடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபி அவர்களைப் பற்றிய தகவல் ஒன்றைக் கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை கஸ்ஸான் என்ற கோத்திரத்தின் குறுநில மன்னர் ஹெர்கிலிஸிடம் அனுப்பியிருந்தார். அம்மனிதர் அவரின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அவரிடம் தகவல்களை பெற்ற ஹெர்கிலிஸ் இவரை அழைத்துச் சென்று, இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா அல்லவா, சோதியுங்கள் என்று ஆணையிட்டார். அவரை அழைத்துச் சென்று பரிசோதித்தவர்கள் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள். அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் தாம் என்றார். உடனே ஹெர்கிலிஸ், அவர் தாம் முஹம்மத் இக்காலத்தின் மன்னராவார், அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார். பின்னர் ரோமாபுரியிலிருந்த தமக்கு நிகரான கல்வியறிவும் ஞானமும் பெற்றிருந்த தம் நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார். அவர் ஹிம்ஸுக்கு போய் சேர்வதற்குள் பதில் கடிதம் வந்தது. அக்கடிதத்தில் ஹெர்கிலிஸின் கருத்துப்படியே இறைத்தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர் தாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. இதன் பிறகே மன்னர் எங்களை அவரின் அவைக்கு அழைத்தார். எங்களை சந்தித்த பின் நடந்ததாவது நகைமுகம். ஹிம்ஸ் நகரிலிருந்த தம் கோட்டை ஒன்றிற்கு வருமாறு ரோமாபுரியின் பிரமுகர்கள் அனைவருக்கும் மன்னர் ஆணையிட்டார். அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த கோட்டையின் வாயில்களை எல்லாம் பூட்டி விடும்படி உத்தரவிட்டார். கோட்டையின் வாயில்கள் அடைக்கப்பட்டன. பின்னர் மன்னர் அப்பிரமுகர்கள் முன் தோன்றி, ரோமாபுரியினரே, நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த இறைத்தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இதைக் கேட்டவுடனே காட்டுக்கழுதைகள் வெருண்டோடுவதைப் போன்று கோட்டை வாசல்களை நோக்கி அவர்கள் வெருண்டோடினார்கள். வாசல் அருகில் சென்றதும் அவை தாளிடப்பட்டிருப்பதை அறிந்தார்கள். அவர்கள் வெருண்டோடியதையும் நபி அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மன்னர் பார்த்ததும் அவர்களை என்னிடம் திருப்பியனுப்புங்கள் என்று காவலர்களுக்குக் கட்டளையிட்டார். அவர்கள் திரும்பி வந்ததும், நீங்கள் உங்கள் மதத்தில் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் சற்று முன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினேன். இப்போது உங்கள் உறுதியை சந்தேகமற அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அவருக்குச் சிரம் பணிந்தனர். அவரைப் பற்றி திருப்பியுற்றார்கள். ஹெர்கிலிஸ் மன்னரைப் பற்றி கிடைத்த கடைசி தகவல் இதுவாகவே இருக்கிறது என இப்னு அப்பாஸ் அறிவித்தார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாருமில்லை என்றும் முஹம்மத் அவர்கள் இறைத்தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலை நிறுத்துதல், ஸ்காத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமாலானில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் அறிவித்தார். ஈமான் எனும் இறைநம்பிக்கை 60க்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது. வெட்கம் ஈமான் எனும் இறைநம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா அறிவித்தார். பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு கையின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிமாவார். மேலும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர் எனும் துறந்தவராவார் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அறிவித்தார். இறைத்தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோழர்கள் கேட்டதற்கு, எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அபூ மூசா அறிவித்தார். ஒருவர் இறைத்தூதர் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது எனக் கேட்டதற்கு, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்றார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அறிவித்தார். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறைநம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் அறிவித்தார்.
என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் எனும் இறைநம்பிக்கை உள்ளவராக மாட்டார். என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். எவரிடம் 3 தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் எனும் இறைநம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரிய வராவது, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்குத் திரும்பிச் செல்வதை வெறுப்பது. என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார்.